வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். செனமாடு விலை 40 ரூபா 50 ரூபாய்ன்னு இளஞ்சன மாடுக்கு வாங்குறான். 7 மாதம் 6 மாதம் விட்டு அது 1 மாதம் 2 மாதம் பின்னாடி கண்ணு போடுது. அது பிரச்சனையே கிடையாதுங்க. பாலை நம்ம இதோட விட்டுறோம் அப்படின்னு பாலை விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த நான் போட்டாவில் காட்டுற இன்ஜெக்ஷன் வாங்கி, ஏன்னா ஒன்றும் விலை அதிகம், ஒன்று 4 காம்புக்கு 4 வாங்கி கண்டிப்பாக ஏற்றி விடுங்க. அந்த வீடியோ இப்போ இருக்கா? அப்போ நம்ம போட்ட அடிக்கொருக்கு ஏன் போடுறதுன்னா, என்கிட்ட வாங்குகிற செனமாடு இல்லாமல் உங்கள் டாக்டரையும் கேட்டுக்குங்க இதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. செனமாட்டுக்கு போடுற டீப்பு இதுதான். இதோட நம்ம பாலை வெட்டலாம் அடுத்து கண்ணு போட்டுட்டுன்னு நினைக்கிறப்ப 4 காம்புக்கு 4 வாங்கி இதை ஏற்றி விட்டுருங்க. இந்த டீப்பை உங்கள் டாக்டரையும் போட்டால் போட்டு இதை ஏற்ற சொல்கிறானே அப்படின்னு கேட்டுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ அடிக்கடி ஏன் நான் போடுறேன்னா 70,000 80,000 1 லட்சம் வரைக்கும் வாங்குற மேலே மாடு கை கருவிகள செனையோட. அப்போ நம்ம நாளைக்கு கண்ணு போடுறோன்னே காம்பு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. பாலை வற்ற வைக்கிறா, தண்ணி இறச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 தரக்கா 3 தரக்கா தான் கறக்கணும். அதுக்கு மேலே கறந்தால் ரொம்ப கொழுப்பு சேர்த்து வெளியேறி மாடு இதாக்கி விட்டு கறந்துட்டுருந்தோம்னா நம்ம இதோட நீ பாலை வெட்டலாம்னு நினைக்கல. 4 காம்புக்கு 4 டீப்பு வாங்கி ஏற்றி விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறப்ப நானே இதை ஏற்றி உங்களுக்கு தரேன்னு வைய, அங்கே போய் நீங்கள் 4 காம்பு எழுத்து பார்த்தீங்கன்னா டடக்குன்னு அந்த லீப்பில் இருக்கிற மருந்து வெளியே வந்துடும். உங்கள் டாக்டர் ஆலோசனை பண்ணி கேட்டுக்குங்க. இந்த வீடியோ நான் அடிக்கடி போடுறதுக்கு காரணமே உங்களுக்கு மனப்பாடம் இதை பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் அப்பப்போ ஆகப்படுத்துகிறேன். செனமாடு நம்ம கறவை இதுக்கு மேலே விட்டுறலாம், அடுத்து இதுக்கு கறக்கிட்டு இன்னும் 2-3 மாதத்துக்கு விட்டுறலாம் ஃப்ரீயாக அப்படின்னு நினைக்கிறப்ப நான் உங்கள் டாக்டர் கேட்டு 4 காம்புக்கு 4 டீப்பை வாங்கி கண்டிப்பாக ஏற்றி விட்டுருங்க. கொஞ்சம் நஞ்சம் ஒரு 10 அடி வந்து நிற்கிற காம்பு, 20 அடி வந்து நிற்கிற காம்பு, இது எல்லாமே சூப்பராக சரியாகி வீக்கம் இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணி தேத்தோன்னு. வீக்கம் இல்லாமல் நார்மலாக வர்ற காம்பாக இருந்துச்சுங்கன்னா 100% சரியாகி. இது பெரிய டாக்டர் எழுதி கொடுத்தது. உங்கள் டாக்டர் எல்லாமே இப்போ நம்மளுக்கு பார்க்குற ஃபேமிலி டாக்டராட்டா மாட்டுக்கும் ஒருத்தர் கைவசம் வச்சுருப்பீங்கள்ல, அவர்கிட்ட காமிச்சு கேளுங்க. அவருக்கு தெரியாதவராக இருந்தாலும் அவர் 4 பேருக்கு சொல்லிட்டு போகிறார் வாயில்லா சிவனுக்கு. ஏன்னா மாடு விலை வைத்து வாங்குறான். அது நாளைக்கு கண்ணு போடுற ஒரு காம்பில் வரல. அன்றைக்கி எழுத்து பார்த்தீங்கன்னா 4 காம்பு வரும். அன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிக்கல். அதனால் இதை நீங்கள் ஒரு செலவு பார்க்க வேண்டாம். டாக்டர் ஆலோசனையோட 4 காம்புக்கு 4 டீப்பு கண்டிப்பாக இருக்கிற வாழை சுத்தமாக இழுத்து விட்டு போட்டு நல்லா ஏற்றி விட்டு மேலே ஏற்றி விட்டுருங்க. நான் அது இன்னும் இருக்கோ வீடியோவில் தெளிவாக அந்த காம்பில் எப்படி அது தெரியும் நிறைய பேர்த்துக்கு. இருந்தாலும் அந்த காம்பில் அலங்காமல் உள்ளே விட்டு நல்லா சரச்சம் உள்ளே அடித்து விட்டுங்க. கொணக்காம்பை இங்கிட்டு வெளியே வராமல் அமுத்தி பிடிச்சிட்டு நல்லா மேலே ஏற்றி விடணும். உள்ளே அந்த நரம்புகளுக்கெல்லாம் செட் ஆகி சூப்பராக ரெடி ஆகி மறாது இதுக்கு அனுப்படையில் உங்கள் டாக்டர் ஆலோசனை பண்ணி ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இப்படி ஒருத்தன் காட்டுறான்னு டாக்டர்ட்டும் காட்டுங்க, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நன்றி.